மணக்க மணக்க ஒரு இட்லி பொடி, நல்ல காரசாரமா ஒரு பூண்டு பொடி, அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச பருப்பு பொடின்னு சொல்லிட்டு என்னோட மந்த்லி கிச்சன் ரொட்டீன்ல இந்த பொடி ப்ரிப்பரேஷன் எப்பவுமே இருக்கும். மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக் இதை செஞ்சு வச்சிருவேன். ஸோ அந்த மந்த் ஃபுல்லா பிரச்சனை இல்லாம ஓடிடும். இந்த பொடியோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. இப்போ நாம பொடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் இட்லி பொடி தான் செய்ய போறேன். வெள்ளை உளுத்தம் பருப்பு இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். நல்ல செவக்க வறுத்துக்கணும், லோ ஹீட்ல வச்சு வறுக்கணும். அப்பதான் உள்ள நல்லா வறுபட்டு பொடி டேஸ்ட் கொடுக்கும். உளுத்தம் பருப்பு வறுத்துக்கிட்டு அடுத்து நான் கடலை பருப்பு வறுத்துக்க போறேன். லோ ஹீட்ல வச்சு நல்ல செவக்க வறுத்துக்கணும். எந்த பொடி அரைச்சாலுமே நல்ல ஹெவி பாட்டம் கடாய், அப்படி இல்லைன்னா நல்ல அடிகனமான எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு செவக்காம நிதானமா வறுப்படும். அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து இல்லைன்னா மேக்சிமம் 3 கொத்து கருவேப்பிலை போதும். நிறைய கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை பொடி மாதிரி டேஸ்ட் வந்துடும். நல்ல மொறுன்னு வர அளவு இதை நாம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் தான் அரைக்கணும். நான் எப்பவுமே இட்லி பொடி கூட எள்ளு சேர்த்துக்குவேன். எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு போட்டால் அதோட டேஸ்ட் பிடிக்கும். எள்ளு நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எள்ளு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் இதை மற்ற பருப்போடு சேர்த்துக்கணும். எள்ளு எப்போவுமே சட்டுன்னு கருத்துரும். அதனால ரொம்ப கவனமாக பொரிச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப புகையிற மாதிரி இருந்ததுன்னா பாத்திரத்தை அடுப்பு விட்டு மாற்றிடுங்க. காரத்துக்கு இன்னைக்கு நான் காஞ்ச மிளகா ஒரு 15 மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கும். ஒரு மீடியம் ஸ்பைஸாக உள்ள மிளகானா தாராளமாக 20லேருந்து 25 சேர்த்துக்கலாம். இது கூடவே கலர் நல்லா பிரைட்டா வரணும் அப்படின்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி நான் எப்பவுமே வறுத்து வச்சிருவேன் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி. ஏன்னா நமக்கு டக்குன்னு வறுத்த மிளகா சேர்த்துக்க ஈஸியா இருக்கும்னு. இது எல்லாத்தையும் மாற விட்டுட்டு அரைக்கிறப்ப பெருங்காயத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து அரைச்சிக்குவேன். லேசா அங்கேங்க இனிப்பு வர்றது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு நல்ல காரசாரமா தான் வேணும்னா அந்த சுகர் ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இட்லி பொடி அரைச்சி வச்சாச்சு. இது தாராளமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 நாள் கிட்ட வந்துடும். இட்லி பொடியை அரைச்சி வச்சுட்டு அடுத்து நான் பூண்டு பொடி அரைக்க போறேன். இதுக்கு நான் முதல்ல அரை கப் அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துக்க போறேன். ஏற்கனவே நம்ம மிளகா பொடிக்கு வறுத்தோம்ல, அதே மாதிரி தான் நல்ல அடிகனமான பாத்திரத்துல செவக்க நல்ல வாசனை வர அளவு வறுத்துக்கணும். எந்த கப்ல நான் உளுத்தம் பருப்பு எடுத்தனோ அதே கப்ல நான் பூண்டு எடுத்துக்க போறேன். சின்ன சின்ன பூண்டு பல்லா எடுத்து அதை நாம நசுக்கி சேர்த்துக்கணும். அதோட தோலை ரிமூவ் பண்ண தேவையில்லை. வேணும்னா நீங்க ஒரு வாட்டி நல்லா புடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நசுக்கிட்டு நீங்க அதை சேர்த்துக்குங்க. பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம பூண்டை சேர்த்து மீடியம் ஹீட்ல இதை ரோஸ்ட் பண்ணணும். இந்த பூண்டு நல்ல மொறுன்னு வந்துடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அடுப்பை லோவா வச்சு வறுக்கணும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா அடியில போய் ஒட்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்து ஹீட் கம்மியா வச்சு வறுத்தீங்கன்னா நல்ல மொறுன்னு வாசனையோட பூண்டு ரெடி ஆயிடும். இதை நாம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் காஷ்மீரி சில்லியும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூண்டு பொடி ரொம்ப காரமா இருக்க கூடாது, மீடியமான காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால மிளகா அளவா சேர்த்து வறுத்துக்கிட்டேன். மிளகா வறுத்ததுக்கு அப்புறமா நாம தேங்காவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். டயட்ல இருக்கீங்க, எண்ணெய் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்க வேணாம், கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூண்டு பொடி செஞ்சுட்டீங்கன்னா போதும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கூடயும் சூப்பரா இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ்வலா பொடிக்கு எண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தேவைப்படாது. பிளெயினாவே தொட்டு சாப்பிடலாம். ரைஸ்ல போட்டு சாப்பிட்றப்பையும் நீங்க நெய்யோ நல்லெண்ணெயோ ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். நல்ல செரிமானமும் கொடுக்கும் இந்த பொடி. இந்த அளவுக்கு தேங்காய் வறுபட்டு இருந்தா கரெக்டா இருக்கும். சீக்கிரமா இந்த தேங்காய் பூண்டு பொடி கெட்டு போகாது. இதையும் நாம இப்ப தட்டுல சேர்த்து இதை நல்லா ஆற விட்டுறலாம். இதை அரைக்கிறப்ப கொஞ்சமா கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா போதும். ரொம்ப ஃபைனா அரைக்க கூடாது, அரைக்கவும் முடியாது. கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். ஆனா சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். என்னோட ஃபேவரட் பொடி இது. எப்பவுமே வீட்டுல ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். பூண்டு பொடி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் பருப்பு பொடி செய்ய போறேன். வீட்டுல சாம்பார் வைக்காம காரக்குழம்பு, மோர் குழம்பு வச்சா கண்டிப்பா கொஞ்சமாவது பசங்க பருப்பு பொடி போட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் எப்பவுமே ஸ்டாக் பண்ணி வைப்பேன். இன்னைக்கு நான் பருப்பு பொடி ஆந்திரா ஸ்டைல்ல செய்யறேன். ஆந்திரா பருப்பு பொடிக்கு பொட்டுக்கடலை நிறைய போட்டு துவரம் பருப்பு கம்மியா போடணும். கூட காரத்துக்கு மிளகு நிறைய சேர்த்துக்கணும். மிளகா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கணும். மிளகு சேர்த்து நல்லா அதை பொரிய விட்டுட்டு அடுத்து நாம சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மிளகா சும்மா 2 மிளகா தான் சேர்க்கிறேன். நான் யூஸ் பண்ற காஞ்ச மிளகா நல்ல காரமா இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட கலர் கொடுக்காது. அதனாலதான் நான் என்னோட எல்லா ரெசிபிஸ்லயும் கொஞ்சமா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்குவேன். நீங்க யூஸ் பண்ற மிளகா நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி போடவே தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஒரு மிளகா போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். மிளகா வறுத்துட்டு அதே பாத்திரத்துல நான் துவரம் பருப்பையும் வறுத்துட்டு பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்க போறேன். பொட்டுக்கடலை நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஆற விட்டு இது கூட பெருங்காயத்தூள், உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு பொடி ரெடி. இந்த பொடி வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் மாத்தி மாத்தி செய்வேன். நெக்ஸ்ட் மந்த் என்ன பொடி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.